இன்றைக்கி நாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது அமையிருக்கு அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நம்பரை கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் வெறும் 99 ரூபாய்க்கு மட்டும் தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்கிறோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் எதுவும் மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறதும் சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதகத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறதும் சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோங்க. இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்க சொல்லிவிடுவோம். ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2024 வருடத்தோட ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் தொடங்கிடுச்சு. இந்த செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ஒரு ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள், அதாவது நவகிரகங்களில் நமக்கு எந்தெந்த விஷயங்களில் சாதகமாக இருக்கு, என்னென்ன செய்யலாம், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஈடேறுமா, எதை செய்யக்கூடாது, என்னென்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறது பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப துல்லியமாக நாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதத்தோட கிரகங்கள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்த்தோம் அப்படின்னா தான் பலன்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அந்த ஒரு வகையில் கிரகங்களுடைய ராஜா சூரியன் சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியில் இருந்துக்கிட்டே 17ஆம் தேதி அன்னைக்கு கன்னிராசிக்கு போகிறாரு. பூமிக்காரகன் செவ்வாய் மாதம் முழுக்க மிதுன ராசியில் இருக்கார். புத்திகாரகன் புதன் சிம்மத்தில் இருந்து 19ஆம் தேதி கன்னிக்கு போகிறாரு. அதே மாதிரி சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருந்து 19ஆம் தேதி துலாம் ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்காரு. சனி பகவான் கும்பராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாகவும் வக்கரமாகவும் இருக்காரு. ராகு மீன ராசிலையும் கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான ஒரு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இந்த கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள், இந்த வக்கரம், இது எல்லாம் சேர்ந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி அப்படிங்கிறத நாம் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா சும்மா இருக்கிற நேரத்தில் நீங்கள் வேற ஏன் ஜோசியரை வேதனை கிளப்பிட்டுருக்கீங்க, நாங்கள் ஏற்கனவே வந்து போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு பாதிப்புகளை, ஓரளவுக்கு நல்ல ரொம்ப நல்லாவே பாதிப்புகளை கொடுத்துட்டு இருந்திருக்கோம். இப்போது அஷ்டம சனி அப்படிங்கிறதே கொஞ்சம் வக்கரம் ஆகிடுச்சு. சனி பகவான் பலமிழந்து போயிட்டார். ஓரளவுக்கு நாம் தப்பிச்சுக்கலாம். அதே நேரத்தில் குரு பகவான் வந்துட்டு ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அப்போ அஷ்டம சனியில் இருந்து கொஞ்சம் நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நினச்சா, இப்போ தானே 2 மடங்கு கூடுதலாக நாள் சாத்திட்டு இருப்பார். என்னடா இது, சனி பகவான் வந்துட்டு இப்போ வக்கரம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி குரு வந்துட்டு லாபத்துக்கு வந்துட்டார். இது இன்னும் கொஞ்சம் குறையும் அப்படின்னு நினச்சோம். இப்போ தான் ரொம்ப கூடுதலாக இருக்கே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதை தொட்டாலும் பிரச்சனை. என்ன சொல்லப்போனால், சில பேருக்கு குடும்ப உறவுகளை கசக்கி பிழிஞ்சு போட்டிருக்கோம். கணவன் மனைவிக்குள்ள சண்டை, சில பேர் பிரிஞ்சு போயிருந்திருக்கலாம், தற்காலிக பிரிவு அப்படிங்கிறது உண்டாயிருக்கலாம். சில பேர் டைவர்ஸ் வரைக்கும் கூட இழுத்துட்டு போயிருக்கலாம், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை கொடுத்து குடும்ப உறவுகளை சதைச்சு போட்டுருந்துருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ராசிக்கு 2வது வீட்டில் சூரியன் அப்படிங்கிறது இருக்கார். தனஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் நல்லது தானே ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சனி அவரை பார்த்துட்றாருங்களே, அதுவும் சாதாரண சனி இல்லை, அஷ்டம சனி அப்படிங்கிறது பார்க்குறாரு. அப்படிங்கும்போது இந்த தன வாக்கு குடும்பம் இந்த ஒரு 3ஐயுமே அடித்து உடச்சி போட்டிருக்கோம். காசு பணம் பத்திரம் நம்மக்கிட்ட இருக்காது. ₹1,00,000 வச்சுருந்தவங்க கூட அடுத்த நாள் பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. இல்லை நேற்று அவ்வளோ காசு கையில் இருந்தது, இன்றைக்கி நமக்கு ஒரு ₹100 வழியில்லாமல் போச்சு அப்படிங்கிற அளவுக்கு மாற்றி பெரட்டி போட்டுரும். குடும்ப உறவுகளையும் பார்த்தீங்க அப்படின்னா பாதிப்புகள் அப்படிங்கிறது ஒருத்தர் மாற்றி ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியம் பார்த்தேன், மனைவி பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிற காசில் பாதி ஆஸ்பத்திரியில் தான் கொண்டு போய் கொட்டுறேன். அதோட வீட்லேயும் சண்டை வந்துடுது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலை. ஒருத்தனுக்கு கடன் வாங்கியிருந்தேன், இந்த தேதியில் கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் எப்போவும் சொன்ன வார்த்தை நிற்பேன், இப்போ என்னால் கொடுக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும்.
அதே மாதிரி அரசியல்வாதிகள் வாயை கொடுத்து எங்கேயாவது மாட்டியிருப்பீங்க, எதையாவது சமூக வலைதளத்தை ஏதாவது எழுதிவிட்டு வம்பு வழக்கு வாங்கியிருப்பீங்க. இப்படி நமக்கு நாமளே எதிரியாக இருந்திருப்போம். நமக்கு நம்மளே வாயும் நம்மளுடைய எழுத்தும் நம்ம கையுமே நமக்கு எதிரியாக இருந்திருக்கும். இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சனி சூரியன் பார்வை அப்படிங்கிறது தான். காசு பணமும் வந்திருக்காது. ஒரு தொகை செலவழிஞ்சால் தான் இன்னொரு தொகை அப்படிங்கிறது வரும். வச்சுட்டு உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா அது ஆஸ்பத்திரி செலவுக்கு தான் போகும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. இப்போது அந்த நிலை அப்படிங்கிறது இந்த துர்மாதத்தில் மாறுங்க. அதாவது குரு பகவான் சாதகமான ஒரு இடத்துல இருந்தாலும் இவ்வளோ கெடுப்பலன்கள் அப்படிங்கிறது கொடுத்த சனி செவ்வாய் பார்வை இந்த மாதம் 17ஆம் தேதியோட முடியுது. 17ஆம் தேதிக்கு பிறகு கன்னிராசிக்கு இந்த சூரியன் போயிடுறாரு. சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது இதோட முடியுது. அதோட பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் வந்துட்டு மாத தொடக்கத்திலேயே நீசம் அடைஞ்சிருக்கிறாரு கன்னிராசியில். பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறத நாம் என்ன தான் சரி பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டி பார்ப்போம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் வேலை செய்வோம், ஆஃபீஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைப்போம், கடையை இன்னும் 2 மணி நேரம் திறந்து வச்சுருப்போம், காலை நேரத்தில் போய்ட்டு திறந்து வேறு வியாபாரத்தை பார்ப்போம். இப்படி நம்ம தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் கூட வர 10 ரூபா தான் நமக்கு வரும். எண்ணெயை தடவிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மணி தான் ஓட்டும் அப்படிங்கிற ஒரு கதை தான். இந்த மாதிரி சொத்து வாங்கியிருந்தால் அதில் ஒரு வில்லங்கம் அப்படிங்கிறது வரும். ஏற்கனவே வாங்கி கொடுத்துரு விற்கணும்னு நினச்சிருந்தா முடியாத ஒரு சூழல், இப்படி சகல விதமான ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருக்கோம். அது எல்லாமே கொஞ்சம் சரிப்படுத்திக்கிறதுக்கு இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது முற்பகுதி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் காத்திருக்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 19ஆம் தேதி சுக்கிர பகவான் போய்ட்டு ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. நீச நிலையை விட்டு மாற போகிறார் அப்படிங்கிறது ஒரு நல்லது ஒரு அமைப்பு. ஏன்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன். அவர் பலம் இழந்து போயிட்டார் அப்படின்னா நமக்கு காசு வராது. இப்போ இனிமேல் காசு வரும். ஏன்னா லாபத்தில் குரு இருக்கார், லாபாதிபதியும் வலுவடைகிறாரு அப்படிங்கிறது ஒரு நல்லது ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லும். 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறது மிச்சம் பண்ணலாம். என்ன தான் பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்கள்கிட்ட 10 ரூபா காசு இருக்குடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதே மாதிரி பிரிந்து போன கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இதுதான். இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அலுவலகத்துலேயும் கூட சக பெண் ஊழியர்களுக்கு ஆண்களால் தொல்லை, ஆண்களுக்கு பெண்களால் தொல்லை அப்படி இருந்த ஒரு நிலை அப்படிங்கிறது மாறும். நமக்கு பிடிக்காத ஒரு ஆள் இருப்பாங்க, ஆஃபீஸில் எப்போ பார்த்தாலும் நம்மளை போட்டு கொடுக்குறது, நம்ம ஏதாவது விளையாட்டாக பேசினாலும் அதை விபரீதமாக்குறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் தொந்தரவு அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு இருந்த சக பணியாளர்கள் இப்போ வேறு அலுவலகத்துக்கு மாற்றம் அடைஞ்சு போயிருக்காங்க. அது ஒரு நல்லதொரு அமைப்பு நமக்கு. அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க விரயத்தில் செவ்வாய் இருக்கார். சொத்து விற்பனை அப்படிங்கிறது அதனால் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனத்தடங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ பெரிய சொத்து வச்சுருக்கோமே, திரும்ப இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. சொத்து விற்பனை அப்படிங்கிறது வேண்டாம். இடம் பூமி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த ஒரு மாதம் முழுக்க நீங்கள் தொடாதீங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய சொத்தை கொடுத்துட்டேமேடா அப்படின்னு சொல்லிட்டு வரந்தனும் வாங்க போனோம் அப்படின்னா, ஐயோ ஒரு விலங்கத்தை வாங்கி போட்டோமே, இதை விட விலை கம்மியாக அந்தாண்ட இருந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் இடம் வாங்குறது, விற்கிறது, கமிஷன் தரகு, புரோக்கர் இந்த மாதிரி ஏஜென்சி எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நம்ம ஒரு இடத்த பார்த்துக்கிட்டு பேசி முடிப்போம், அது நமக்கே தெரியாமல் வாங்கிட்டு போயிடுவாங்க, நமக்கு வர வேண்டிய ஒரு கமிஷன் அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும். அதை மாதிரி விவசாய துறையிலையும் புது முதலீடுகள் அப்படிங்கிறது வேண்டாம். ஒரு கேணி வெட்டுறேன், இல்லை ஒரு போர்வெல் போடுறேன், இல்லை ஒரு பயிரை மாற்றுறேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முயற்சிகள் அப்படிங்கிறதும் இந்த ஒரு மாதத்தில் வேண்டாம். 19ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஓரளவுக்கு சின்ன சின்ன ஒரு வருமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது 19ஆம் தேதிக்கு மேலே இருக்காது. அஷ்டம சனி அப்படிங்கிறது ஒரு தாக்கம் அப்படிங்கிறது குறைகிறத 19ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பார்க்கலாம். 17ஆம் தேதியிலேயே ஒரு நல்லது ஒரு அறிகுறி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனாலுமே பூமி சார்ந்து எந்த ஒரு விவகாரத்தையும் செய்யாதீங்க. பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கிறதா இருந்தாலும் சரி, சொத்து வாங்குறதாக இருந்தாலும் சரி, விற்கிறதாக இருந்தாலும் சரி, எதுவுமே இந்த ஒரு காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். 19ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியில் போயிட்டு ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் யார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு அதிபதி. ராசிக்கு 3வது வீட்டுக்கும் அவருக்கும் அவர் தான் ஆதிபத்தியம் அப்படிங்கிறதுனால அவர் ஆட்சி பெற்று உட்கார்றாரு. அப்படிங்கும்போது விரயங்கள் வந்தாலுமே அது சுப விரயங்களாக தான் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு போய்ட்டு காசை கொட்டின காலங்கள் மலையேறிடும். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம், பிள்ளைகளுக்கு பிடிச்சது ஒரு பொருளை வாங்கலாம். இந்த மாதிரியான ஒரு பொருள் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. குரு பலன் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதை பற்றி நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ஒரு மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி வருது. அந்த அஷ்டம சனியிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரங்கள் செய்யக்கூடிய ஒரு நாள். அன்றைய தினம் வந்துட்டு குளிச்சுட்டு
நீங்கள் களிமண்ணால் செஞ்ச விநாயகர் சிலை ஒன்று எடுத்துக்கோங்க, கடைகளில் கிடைக்கும் ஓகேங்களா. இல்லை வீட்டிலேயே நீங்கள் வந்துட்டு மஞ்சளில் விநாயகர் அப்படிங்கிறது செய்யலாம். செஞ்சு வணங்கி எருக்கம்பூ மாலை அந்த விநாயகருக்கு சாத்துங்க. சாத்திட்டு கருப்பு நிற கொண்டை கடலை, பூ கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு கொண்டை கடலையில் சுண்டல் செஞ்சு விநாயகருக்கு படைச்சி கொழுக்கட்டை படையெல்லாம் படைச்சி விநாயகரை வணங்கிட்டு அன்றைய நாளில் விநாயகர் ஆலயத்தில் போயிட்டு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைச்சி ஒரு 10 பேர் ஒரு 50 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு சர்க்கரை பொங்கலை அன்னதானமாக செய்யுங்க. மிகச்சிறந்த ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே நன்மையாகவே அமையும். நன்றி.